ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அவர் பணவிக்கம் சேனல். ஸோ இன்னைக்கு 7ஆம் தேதி மே 7ஆம் தேதி என்ன ஆயிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட் கீழே விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கான ரீசனையும் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்குமே அது ஹெல்ப்பாக இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து கொடுக்குற கண்டென்ட் வந்து ஏர்ன் பண்ணுற கண்டென்ட். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் தான், அதை பண்ணிடுங்க. அதே மாதிரி லைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல் சார்ட்ல போவோம். ஸோ டெக்னிக்கல் இன்னைக்கு கொஞ்சம் லாஸ்ட்டாக நான் காட்டலான்னு இருக்கேன். இதை நான் ஒரு 5 மினிட்ஸ்லேயே முடிச்சிருவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 ஆகட்டும் இல்லை சென்செக்ஸ் ஆகட்டும் மைனஸில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் இதில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும், மிட் கேப் வந்து கொஞ்சம் ப்ளஸில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஹால் டைம் ஐயோ ரீச் பண்ணிருந்துச்சு. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்பை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்வெஸ்டர். ஒன்லி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் கீழே விழும்போது இந்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்போட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணுறதும் இப்போதைக்கு நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா லார்ஜ் கேப்பை வந்து அது ஏறி முடிச்சிருச்சு, இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 20 பாயிண்ட்ஸும் அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து 48 பாயிண்ட்ஸும் வந்து இன்னைக்கு டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி ஏவியேஷன் அண்ட் ஆட்டோ அப்படின்றத வந்து இன்னைக்கு பயங்கரமான ரேலி கொடுத்துருந்துச்சு. அது நேற்றும் கொடுத்துருந்தது. பிகாஸ் ஆஃப் அந்த ஈரான் அண்ட் யூஎஸ் வார் வந்து ஸ்டாப் ஆக போகுது அப்படின்றதால இன்னைக்குமே அந்த நியூஸ் வந்திருக்கு. பட் ஆனால் நேற்று கொடுத்த அந்த நியூஸை வந்து டினே பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு வந்து அந்த நியூஸை மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகோ, அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ், ஐஆர்இடிஏ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், டைட்டன் இவங்க எல்லாருமே வந்து அரௌண்ட் 6%லேருந்து 1.5% வரைக்கும் இன்னைக்கு ஹையில் க்ளோஸ் ஆயிருந்தாங்க நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டாப் லூசர் நம்ம பார்க்கணும். ஸோ ஆயில் அண்ட் ஐடி அவங்கள வந்து இன்னைக்கு டாப் லூசர்ல வந்து இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அந்த ஐடின்றதுல ஆந்த்ரோபிக் அப்படின்ற ஒரு ஓஎஸ் அப்படின்ற அந்த ஒரு ஏஐ அப்படின்றது வந்து இப்போ நம்மளை வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். மொத்த ஐடியுமே வந்து இப்போ கீழே விழுந்து தான் இருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், பேடிஎம் மூணுமே வந்து இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. பேடிஎம் வந்து பேமெண்ட்ல தான் இன்னைக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்றத வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அதோட சப்போர்ட் லெவலையும் உடைச்சிருக்கு பேடிஎம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓஎன்ஜிசி ஒரு 3.5% இன்னைக்கு விழுந்துருச்சு. ஸோ ஷார்ப் ட்ராப் பேக் அப்படின்றது இருக்கு. பிகாஸ் ஆஃப் குரூடாயிலோட ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதால ஓஎன்ஜிசியால ஸ்டாட்டிக்காக வந்து போக முடியல. அதே மாதிரி ரிலையன்ஸ் அப்படின்றது 1.5% இருந்துச்சு. ஸோ வீக்கிங் க்ரோஸ் அப்படின்றத வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க, மேஜர் பண்ணுறாங்க. ஸோ ஆயிலும் வந்து வாலட்டிலிட்டிஸாக இருக்கிறதால ரிலையன்ஸும் வந்து சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும். டிசிஎஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லாவே வந்து மூவ் ஆயிருந்துச்சு. ஸோ மறுபடியும் வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றத வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இன்னைக்கு மார்க்கெட் நிதர்சனம். ஸோ அதே மாதிரி எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு அதாவது நேத்தோட டேட்டா இது 315 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருந்தாங்க. டிஐஎஸை பொறுத்த வரைக்கும் 1200 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ நெட் டொமஸ்டிக் இன்ஃப்ளோ அப்படின்றது வந்து 895 க்ரோஸாக வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக வந்து மூவ்மெண்ட்ல இருக்கிறது. பட் ஆனால் இன்ன வரைக்கும் செல்லிங்கில் இருக்காங்க எஃப்ஐஎஸ். பட் ஆனால் பெருசாக செல் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் தான் நம்மளுக்கு. ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டைம் ஐயை வந்து ஹிட் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆக மாட்டேங்குது. பட் ஆனால் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து 82லேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம், இப்போ 94 வரைக்கும் போயிருக்கு. அதாவது யூஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்ட் இந்தியன் டாலர். ஸோ இதனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். யூஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டா இந்தியன் டாலர் வந்து மேலே போகுது, அதாவது யூஎஸ் மேலே போகுது யூஎஸ் டாலர் அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்லேருந்து வர வருமானம்ன்றது அதிகமாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஒன்று. அதே மாதிரி இப்போ நீங்கள் யூஎஸ் கம்பெனி சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்போ யூஎஸ் டாலரில் நீங்கள் இந்தியா மணிக்கு கொண்டு வரும்போது ஸோ இந்தியன் மணி வந்து அதோட வேல்யூ ஆகுது. அதாவது உங்களோட சேலரியோ இல்லை உங்களோட சம்பளமோ இல்லை உங்களோட அந்த வருமானமோ அப்படின்றது அதிகமாகும். பட் ஆனால் இம்போர்ட் அப்படின்றது வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ யூஎஸ் கிட்டேருந்து ஒரு ஆப்பிள் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு அடி வாங்குறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் நம்ம ஒரு ஆப்பிள் 1 கிலோ வந்து இப்போ $1 கொடுத்து வாங்கணும் அப்படின்னா இப்போ $1.50 கொடுத்து வாங்கணும். ஸோ இதனால் இங்கே நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். அதே மாதிரி இந்த 95 rupees அப்படின்றது தொடும்போதெல்லாம் எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் எஃப்ஐஎஸ் வந்து உள்ள நம்ம இந்தியன் மணிக்கு வரும்போது $80 இல்லை வந்து $70 உள்ள வந்திருப்பாங்க. இப்போது அந்த டாலருமே இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு செல் பண்ணாங்க அப்படின்னா அந்த டாலருமே வந்து அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஸோ அதனாலையுமே வந்து இப்போ
டாலரை வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஹால் டைம் ஆகி 1,51,000 மேலே போயிட்டு இருக்கு. ஸோ கோல்டு வந்து ஒரு சின்ன ரேலி தான் கொடுத்துட்டு இருக்கு. கோல்டு வந்து ரியலாவே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி மேலே போறது அப்படின்ட்டு சொல்ல முடியல. பிகாஸ் ஆஃப் அது ஆல்ரெடி வந்து நல்லா மூவ் பண்ணிடுச்சு. இப்போ ஒரு கன்சல்டேஷன் ஜோனுக்கு வந்திருக்கு. ஸோ இங்க இருந்து மறுபடியும் கீழே இறங்குறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரெண்ட் குரூட் ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா $107 இருந்து $114 வரைக்கும் இன்னைக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவோட 10-year பாண்ட் ஹீல்ட் அப்படின்றது வந்து 7.18 அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ ஆர்பிஐ டிவிடெண்ட் கன்சம்ஷன் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து ஹை ஆகக்கூடாது. 10-year பாண்ட் ஹீல்டு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததான் அந்த யூஎஸ் ஈரான் டீல் கிளைம் மிடில் ஈஸ்ட் ஃபேர் அப்படின்றது வந்து என்னன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த S&P 500 அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்துடணும். S&P 500 பொறுத்த வரைக்கும் ஃபிளாட்டாக தான் இன்னைக்கு கொஞ்சம் அண்டர் ப்ரெஷரில் தான் இன்னைக்கு எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து மிக்சடாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஷியனை பொறுத்த வரைக்கும் நிக்கி ஆகட்டும், அதுவுமே அதே மாதிரி ஆன்சாங் ஆகட்டும், இந்த ரெண்டுமே வந்து ஒரு லோயர் சர்க்கியூட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியா வந்து கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஃபியர்லெஸ் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஆயில் ட்ராப் ஆகுனா பெனிஃபிட்ஸ் வந்து ஏவியேஷன் அதே மாதிரி ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ அதனால வந்து இந்தியாவோட அந்த ரிஸ்க் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு கேம் சேஞ்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோர்ஸ் ரிப்போர்ட் வந்து 30 days நெகோசியேஷன் விண்டோஸ் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஷிப்பிங் வந்து இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுது. யூஎஸ் அண்ட் ஈரான் அக்ரிமெண்ட் வாஸ் ஷிஃப்ட் குளோபல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஓரளவுக்கு வாலட்டிலிட்டிஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான பிரச்சனை இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் பார்ப்போம் இது என்ன பண்ண போகிறாங்க. ஒரு மிக்சடாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் கம்முன்னு இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டாக் இன்வெஸ்டர் ஆர் வாட்சிங் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கணும். பிகாஸ் ஆஃப் அதோட இண்டிகோ அப்படின்றது வந்து புல்லிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதோட 52 வீக் ஹையை வந்து ரீச் பண்ண போகுது. அதனால் இதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். டைட்டன் வந்து பை ஆன் டிப்ஸில் வந்து பண்ணணும். பிகாஸ் ஆஃப் பை ஆன் டிப்ஸில் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து டைட்டன் வந்து நல்லாவே வந்து மேலே ஏறி இருக்கு. ஸோ பை டிப்ஸ்ல வந்து வர நீங்க வாங்குனீங்க அப்படின்னா நியூ ஹால் டைம் போகும்போது உங்களுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எம்என்டம் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் அண்ட் பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ அதனால வந்து பெரிய இது கிடையாது. எம்என்டம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதனால மேலே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சைட்வேஸ் வந்து ஸ்ட்ரென்த் அப்வர்டு அப்படின்றத வந்து கொஞ்சம் பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி நிஃப்டி 50யும் வந்து சைட்வேஸில் தான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ நாளைக்கு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து வரப்போகுது. ஸோ இது என்ன நம்மளுக்கு டேமேஜ் பண்ண போகுதா அப்படின்றத வந்து பார்க்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக்கேஜ் வந்து ரீஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ இதனால மார்க்கெட் ஏறவும் போகுது. ஸோ இது ரெண்டும் தான் மெயின் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ கீ டேக்அவே நம்ம வந்து சார்ட் வழியா பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த அந்த கிரீன், அதாவது இந்த ஆஃப் கேண்டில் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஆஃப் ட்ரெண்ட் லைனை வந்து ரீச் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு புஷ் பேக் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு கொஞ்சம் ஷெல்லிங்ல இருக்கு. பட் ஆனால் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மேலே தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் ஒரு 24,326 அப்படின்ற ரேஞ்சை க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 24,600 அப்படின்றத வந்து ரீச் பண்ணும்போது இது அப் ட்ரெண்டாக மாறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் நம்ம அதே தான். ஸோ ட்ரெண்ட் லைன்லேருந்து இப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ரீச் பண்ணிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து மேலே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நான் இதை நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு மேலே தான் நாளைக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி இங்கே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 78,000 அப்படின்றது இது வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ 78,000க்கு மேலே வந்து இது சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹால் டைம் ஹைக்கே போகும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த பிஎஸ்சி பார்ப்போம். ஸோ பிஎஸ்சி வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4,000 கிட்ட வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து 2,600 பிடிச்சோம். ஸோ அங்கேருந்து ஒரு 4,000 வரைக்கும் போயிருக்கிறது எனக்கு பெரிய ஹாப்பியாக இருக்குது. ப்ளஸ் வந்து இன்வெஸ்டர் ஆகிய உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து இதை ஒரு 1.5 மாதமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்என்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த எல்என்டி ஸ்டாக்ஸ் வந்து பை ஆன் டிப்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்ன வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு மொமெண்டம் கொடுத்துட்ருக்கு. ஸோ இதுவும் வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நல்லா வந்து இந்த ரிசல்ட் கொடுத்தாங்க. ஸோ அப்போ கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக 4,000க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இதுவும் சஸ்டெயின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. ஸோ இதையுமே வந்து பை ஆன் டிப்ஸில் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஜென் டெக்னாலஜி பார்ப்போம். ஸோ ஜென் டெக்னாலஜியும் அதே தான். நம்ம ப்ராஃபிட் கொடுக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன். ஸோ 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு 10% கீழே விழுந்துச்சு. ஸோ அப்போது கன்சல்டேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாதிரி கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவுமே வந்து இப்போ உங்களுக்கு இப்போவே வந்து ஒரு 200 கிட்ட வந்து லாபத்தில் இருக்கும். பிகாஸ் ஆஃப் நான் வந்து கன்சிடர் மறுபடியும் பண்ணியிருக்கேன்.
ஸோ 1500 வரும்போது ஒரு டிப்புன்னு நான் யோசித்தேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போவுமே வந்து நல்லா ஏறிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிராபிக் இந்தியா இதுவுமே நான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 690 நான் பிடிச்சிருக்கேன். இப்போதைக்கு இது வந்து நல்லாவே வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. பட் ஆனால் இது வந்து 760 அப்படின்ற ரேஞ்சை போகும்போது நியூ ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்ன ஆகுது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் கொடுக்குறேன். அடுத்ததாக வந்து இந்த அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் இது வந்து நான் 290 பிடிச்சேன். அங்கேருந்து ஒரு 30 லாபத்தில் இருக்கு. ஸோ இதை நான் உங்ககிட்ட சொல்லவும் சொல்லியிருக்கேன். நான் எப்போ வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த நாட்கோ ஃபார்மா பார்ப்போம். நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஆல் டைம் ஹை தான். ஸோ இன்னைக்குமே ஒரு ஆல் டைம் ஹை போயிட்டு அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ப்ளஸ் கன்சல்டேஷன் ஆயிருக்கு. நாளைக்கும் ஒரு ஆல் டைம் ஹை ரீச் ஆகும் அப்படின்றத நம்புவோம். ஸோ இதுவுமே டெய்லி ஆல் டைம் ஹை போகிறதால இதுவுமே நம்மளுக்கு கிட்ட நல்ல ஒரு லாபத்தில் இருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆல் டைம் ஹை போயிட்டே இருக்கே ப்ரோ, இது எப்போ தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவீங்க, எப்போ செல் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரணும். அந்த செல்லிங் ப்ரெஷரை வச்சு அதே மாதிரி செல்லிங் வால்யூம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து செல் பண்ணுவேன். செல் பண்ணும்போது உங்ககிட்ட நான் அதை அப்டேட்டாக கொடுக்குறேன். ஸோ இந்த டெக்னோ கிளீன் ஏர் இந்தியா, ஸோ இவங்க வந்து ரிசல்ட் இன்னும் வெளியே விடலை. பட் ஆனால் வந்து டெய்லி ஆல் டைம் ஹை தான் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 655 வரைக்கும் போனாங்க. பட் ஆனால் 657 வந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு நியூ ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இது கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் இது வந்து ஒரு கன்சல்டேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் நியூ ஆல் டைம் ஹையை 2 நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் ரீச் பண்ணுது. ஸோ அதனால இந்த ஸ்டாக்குமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற இந்த நம்மளோட போர்ட்ஃபோலியோ இதுதான். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா என்கிட்ட இருந்து நான் என்ன பை பண்ணுறேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக என் வீடியோஸை பாருங்கள். அதுதான் உங்களுக்கு புரியும் நான் என்ன பண்ணுறேன், எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன், எதுக்காக நான் இதை வாங்குறேன் அப்படின்றது. ஸோ அதனால் நன்றி மக்களே, நாளைக்கு சந்திப்போம்.